नमस्ते, வெல்கம் டு நிஃபியோஸ் ஆன்லைன் ஹிந்தி அகாடமி. ஷபரி வானவிகாஸ் லெவல் 2ல் இருக்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். 61லேருந்து 100 வரைக்கும் இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 1 to 60 இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக லிசன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள். 61 இப்போது 61 to ஒரு 78 வரைக்கும் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த கொஷின்ஸ் எல்லாமே எதிலிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 4 ஸ்டோரிஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த 4 ஸ்டோரிஸுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 4 ஸ்டோரிஸ்லேருந்து தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சாதுனே கியா பூச்சா. சாது வந்து என்ன கேட்டார்? சாதுனே பூச்சா தும் உதாஸ் கியோ ஹோ. சாது என்ன கேட்டார்? நீ வந்து ஏன் இவ்வளோ கவலை உள்ளவனா இருக்க, ஏன் இவ்வளோ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டார். 62, ஜீவன் கப் ஹஸ்தா ஹே. அது ஜப் கிடையாது, கப். ஓகேங்களா? லைஃப் வந்து எப்போ நம்மளை பார்த்து சிரிக்கும்னு கேட்குறாங்க. அப்னே ஆப்கோ குஷ் ரக்னே சே ஜீவன் ஹஸ்தா ஹே. நம்மளை நாமே, அதாவது அப்னே ஆப்கோ, நம்ம வந்து நம்மளை ஹாப்பியாக பார்த்துக்கும் பொழுது இந்த லைஃப் வந்து நம்மளை கண்டு சிரிக்கும், அதாவது ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 63rd ஒன், ஆத்மி கியா கர்னே நிக்கலா. அந்த மனுஷன் தான் அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்புனான்னு கேட்குறாங்க. ஆத்மி ஜீவன்கோ சார்த்தக் பனானி நிக்கலா. ஓகே, அந்த அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? தன்னோட லைஃப்பை அர்த்தமுள்ளதாக ஆக்கிறதுக்காக, சார்த்தக் அப்படின்னா மீனிங்ஃபுல், ஸோ மீனிங்ஃபுல்லாக மாற்றுறதுக்காக கிளம்புவான். அவனோட லைஃப்பை வந்து மீனிங்ஃபுல்லாக மாற்றணும்னு சொல்லிட்டு கிளம்புவான். 64, லக்கட்ஹாரா கைசா தா. ஸோ அந்த உட்காட்டர் வந்து எப்படி இருந்தாங்க? வஹ் தக்காஹாரா தா. தக்காஹாரானா ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்தான். 65, வஹ் கியா லாத்தா தா. அவன் என்ன கொண்டு வந்தான்? வஹ் பஹுத் கம் லக்கடி லாத்தா தா. அவன் தினமும் என்ன பண்ணுவான்? ரொம்ப ரொம்ப கம்மியான அந்த லக்கடி, அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியான அந்த உட்ஸை வந்து எடுத்துகிட்டு வருவான், குச்சிகளை, விறகு கட்டை. சரிங்களா? 66, பத்னினே கியா பூச்சா. அந்த உட்காட்டரை கேட்டால் அவங்க ஒய்ஃப் வந்து என்ன கேட்டாங்க? பத்னினே பூச்சா ஆப்கோ கியா ஹோ கயா. உங்களுக்கு என்ன ஆச்சு? ஆப்கோ, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பா. 67, பத்னினே கியா சம்ஜாயா. அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து அவனுக்கு வந்து என்ன சொல்லி புரிய வைப்பாங்க? பத்னினே சம்ஜாயா ஜோபி கரோ சுக்பூர்வக் கரோ. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் ஹாப்பியாக செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்பூர்வக் அப்படின்னா ஹாப்பியாக, சந்தோஷமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 68, லக்கட்ஹாரே மே கியா பர் கயா. ஸோ அவங்களோட ஒய்ஃப் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் லக்கட்ஹாராக்கு வந்து என்ன என்ன அதாவது என்ன ஃபில் ஆகும் அவங்க மனசு ஃபுல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லக்கட்ஹாரே மே ஸ்ஃபூர்த்தி பர் கயா. ஸ்ஃபூர்த்தி அப்படின்னா ஒரு உற்சாகம், ஒரு என்கரேஜ்மெண்ட். ஸோ ஃபுல்லாக அப்படி என்கரேஜ் அந்த ஒரு ஃபீல் வந்து அவருக்கு வந்துடும். 69, ஜங்கல் மே கான் ரஹதா தா. ஸோ ஃபாரஸ்ட்டில் யார் யார் இருந்தாங்க? வஹா பஹுத் சாரே பஷு ரஹா கர்த்தே தே. அங்கே நிறைய அனிமல்ஸ், எல்லா பஷுனா விலங்குகள், எல்லா அனிமல்ஸும் இருந்தாங்க. மேண்டக் கைசா ஜான்வர் தா. ஃப்ராக். மேண்டக்னா தவக்கலை, ஃப்ராக் வந்து எப்படிப்பட்ட ஒரு அனிமல், அது அனிமல் இல்லை, எப்படிப்பட்ட ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேண்டக் பஹுத் ஹி ஆலசி தா. ஆலசி அப்படின்னா ரொம்ப ரொம்ப லேசி ஃபெல்லோவாக இருந்துச்சு அந்த தவக்கலை. நெக்ஸ்ட்டு, மிருகு கியா கர்த்தா தா. மிருகு அப்படின்னா இந்த இடத்துல அந்த டீர், குட்டிமான், அது என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறாங்க. மிருகு யஹா வஹா தௌர்த்தா தா. அந்த அந்த குட்டிமான் என்ன பண்ணும்? காடு முழுக்க இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். மிருகுனே கியா கஹா. அந்த குட்டிமான் என்ன சொல்லுச்சு? கஹானா சொல்லுச்சு. மிருகுனே கஹா ஜீவன்கோ வர்தான் மானோ. வாழ்க்கையை வரமாக எண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வர்தான் அப்படின்னா வரம். ஸோ அதாவது இது வந்து வாழ்க்கை அப்படின்றது நமக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு அந்த குட்டிமான்னு சொல்லும். 73rd, மேண்டே கியா கர்னே லகா. அதுக்கப்புறம் அந்த தவக்கில் என்ன செஞ்சது, என்ன செய்ய ஆரம்பிச்சதுன்னு கேட்குறாங்க. மேண்டக்னே அப்னா மண் பதில் லியா. ஸோ அது என்ன பண்ணும்? இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தன்னோட மனசை மாற்றிக்கும். பதில் அப்படின்னா சேஞ்ச், ஸோ சேஞ்ச் பண்ணிக்கும். 74, கான் ஜகட் ரஹே தே. யார் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க? விஜய் ஆர் முகேஷ் ஜகட் ரஹே தே. ஸோ அந்த கிளாஸ் ரூமில் யார் சண்டை போட்டுப்பாங்க? விஜயும் முகேஷும். 75, வஹ் கான்சா சமய தா. அது வந்து எந்த டைம் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த டைம்? வஹ் தோபஹர் கா சமய தா. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் தான் கிளாஸில் வந்து டீச்சர் வரக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் தான் விஜய் முகேஷ்லாம் சண்டை போட்டுப்பாங்க. அப்போ அது வந்து தோபஹர் கா சமய். ஸோ தோபஹர் கா சமய் அப்படின்னா ஆஃப்டர்நூன். ஓகேங்களா? தோபஹர்னா ஆஃப்டர்நூன். 76, வர்க்கமே கौन ஆயே. கிளாஸ்க்கு யார் வந்தாங்க? வர்க்கனா என்ன? கிளாஸ். ஸோ கிளாஸ்க்கு யார் வந்தாங்க? வர்க்கமே அத்தியாபக் ஆயே, டீச்சர் வந்தாங்க. 77, அத்தியாபக் நே கியா கஹா. டீச்சர் என்ன சொன்னாங்க?
अध्यापक ने हंसते हुए रोज़ आईने में अपना चेहरा देखने को कहा. டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா ஹஸ்தே ஹுயே சிரிச்சுக்கிட்டே தினமும் நீங்கள் மிர்ரர் இருக்குல்ல, ஐனா அப்படின்னா மிர்ரர். ஸோ உங்கள் வீட்டில் மிர்ரர் இருந்துச்சுன்னா தினமும் ஒரு சிரித்த முகத்தோடு நீங்கள் உங்களோட ஃபேஸை கண்ணாடியில் தினமும் பார்க்கணும் அப்படின்னு டீச்சர் சொல்லுவாங்க. 78 ஸ்கூல் கைசா தா. ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? ஸ்கூல் அச்சா ஹை. ஸ்கூல் கைசா ஹை? ஸ்கூல் அச்சா ஹை, நல்லா இருந்துச்சு. 79 रमा और सुमा कहाँ जा रही है. ரமாவும் சுமாவும் எங்கே போயிட்டு இருந்தாங்க? வே தோனும் மும்பை जा रही है. ரெண்டு பேரும் எங்கே போயிட்டு இருந்தாங்க? மும்பைக்கு. वे मुंबई क्यों जा रही है. அவங்க ரெண்டு பேரும் மும்பைக்கு எதுக்கு போனாங்க? சாகித்ய சபா மே பாக் லேனே ஜா ரஹி ஹே. ஸோ சாகித்ய சபா, ஸோ அந்த சபாவில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்காக, பாக் லேனே அப்படின்னா அதில் கலந்துக்கிறதுக்காக, ஸோ அந்த சபாவில் கலந்துக்கிறதுக்காக ரெண்டு பேரும் போவாங்க. நெக்ஸ்ட்டு 81 மும்பை மே வே கஹா டஹரேங்கி. மும்பையில் அவங்க எங்கே தங்கியிருப்பாங்க? டஹரேங்கினா டு ஸ்டே, எங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்க? மும்பை மே வே ஆனந்த் பவன் மே டஹரேங்கி. அவங்க ரெண்டு பேரும் மும்பையில் எங்கே போய் ஸ்டே பண்ணுவாங்க? ஆனந்த் பவனில். 82 दोनों क्या करना चाहती है. ரெண்டு பேரும் என்ன செய்யணும்னு விரும்புனாங்க? दोनों लिखना चाहती है. दोनों लिखना चाहती है. 83 क्या आप झूठ बोलेंगे. என்ன நீங்கள் பொய் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நஹி மை झूठ नहीं बोलूँगा. இல்லை நான் பொய் சொல்ல மாட்டேன். झूठना பொய். 84 राम मंदिर कहाँ है. ராம் மந்திர் எங்கே இருக்குது? ராம் மந்திர் உத்தர் பிரதேஷ் மே है. ராம் மந்திர் உத்தர் பிரதேஷில் இருக்குது. 85 மேலா கப் है. மேலா அக்லே மஹினா கோ है. ஸோ அங்கே இந்த கும்ப் மேளா அதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன், அந்த மேளா வந்து எப்போன்னு சொல்லி கேட்குறாங்க. மேளா அக்லே மஹினா. அக்லே மஹினா அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த். ஓகேவா? அக்லேனா என்ன? நெக்ஸ்ட்டு. ஸோ அக்லே மஹினா அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து. 86 யஹ் சாவல் கிஸ்கே லியே ஹை. யஹ் சாவல், சாவல் அப்படின்னா அரிசி. இந்த அரிசி, இந்த சாப்பாடு யாருக்காகன்னு சொல்லி கேட்குறாங்க. யஹ் சாவல் குத்தே கே லியே ஹை. இது வந்து நாய்க்காக. அந்த கேலியே அப்படின்னா அந்த காக, நாய்க்காக அப்படி சொல்கிறல, ஃபார் டாக், அதுதான் அந்த கேலியே அப்படின்றது, ஃபார். 87 லடுக்கி கியா சாஹத்தி ஹை. लड़की पढ़ना चाहती है. ஸோ அந்த கேர்ள் வாண்ட்ஸ் டு ஸ்டடி. 88 குமார் கியா கர்த்தா ஹை. குமார் என்ன பண்ணிட்டு இருந்தான்? குமார் காம் கர்த்தா ஹை. குமார் வேலை செஞ்சுட்டு இருந்தான். 89 தும் கியோ ரோத்தே ஹோ. நீ ஏன் அழுகிற? கியோங்கி ஹாத் துக்தா ஹை. ஏன்னா கை வலிக்குது. கியோங்கி அப்படின்னா இப்போ யாராவது நம்மக்கிட்ட நீ ஏன் அழுகுறன்னு கேட்டால் நம்ம டக்குன்னு சொல்லுவோம்ல, ஏன்னா எனக்கு கை வலிக்குது. அந்த ஏன்னா, அந்த ஏன் என்றால் அப்படின்றது தான் அந்த கியோன்கி. சரியா? கியோன்கி ஹாத் துக்தா ஹை, ஏன்னா எனக்கு கை வலிக்குது. 90 கிசே புலானா ஹை. யாரை கூப்பிடணும்? ராம்கோ புலானா ஹை. ராம கூப்பிடணும். ஓகே, கிசே புலானா ஹை, யாரை கூப்பிடணும்? ராம்கோ புலானா, ராம கூப்பிடணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 10 கொஷின்ஸ். 91 தும்ஹாரி கலி கா நாம் கியா ஹை. இந்த மாதிரி இந்த கலி கா நாம் சொல்லிட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட 2-3 கொஷின்ஸ் இதையும் சேர்த்து இல்லையா? ஸோ கலி கா நாம்னு வரும்போது நீங்கள் ஏதாவது ஒரு கொஷினுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். சரியா? போஸ் கலி இல்லைனா இதில் இருக்கிறது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். மேரி கலி கா நாம் ராஜா ஸ்ட்ரீட் ஹை. என்னோட தெரு பேர் ராஜா ஸ்ட்ரீட். கலி அப்படின்னா தெரு, ஸ்ட்ரீட். 92 ஷபரி சிக்ஷா சன்ஸ்தான் கஹா ஹை. ஷபரி சிக்ஷா சன்ஸ்தான் சேலம் மே ஹை. இந்த கொஷின் மட்டும் ஆன்சர் தப்பாக சொல்லிடாதீங்க, ஏன்னா நம்ம படிக்கிறது ஷபரி வாணி விகாஸ். ஸோ இவங்களோட அந்த மெயின் பிரான்ச் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா சேலமில் தான் இருக்குது. ஓகேவா? ஷபரி சிக்ஷா சன்ஸ்தான் சேலம் மே ஹை. 93 ஹிந்தி மே கியோ போல்னா சாஹியே. ஏன் வந்து ஹிந்தியில் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹிந்தி துனியா கி தீஸ்ரி படி பாஷா ஹை. ஏன்னா இந்த துனியா அப்படின்னா இந்த உலகத்திலே வந்து 3rd பிக் லாங்குவேஜ். தீஸ்ரினா 3rd. ஸோ 3rd பிக் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஹிந்தி பேசணும்னு சொல்கிறாங்க. 94 தும் கிசே ஹிந்தி மே பாத் கரோங்கே. நீங்கள் யார்கிட்ட ஹிந்தியில் பேசுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மை சப்ஸே ஹிந்தி மே பாத் கருங்க. நான் எல்லார்கிட்டையும் ஹிந்தியில் பேசுவேன். 95 ராஜ்பவன் கஹா ஹை. ராஜ்பவன் எங்கே இருக்குது? ராஜ்பவன் சென்னையில் இருக்குது. ராஜ்பவன் எங்கே? ராஜ்பவன் அப்படின்றது என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜ்பவன் அப்படின்னா அங்கே யார் இருப்பாங்க ராஜ்பவனில்? நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்னர் வந்து இருக்கிற அந்த பிளேஸ் தான் ராஜ்பவன். ஸோ ராஜ்பவன் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. 96 மீனாட்சி மந்திர் கஹா ஹை. மீனாட்சி அம்மன் டெம்பிள் எங்கே இருக்குது? மதுரையில் இருக்குது. ஸோ மீனாட்சி மந்திர் மதுரை மே ஹை.
97 वहाँ तक कैसे जाना है, वहाँ तक पैदल जाना है. 98 तुम क्या बनोगे, நீ என்ன ஆவன்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் யூ வில் பிகம். मैं वकील बनूंगा, நான் ஐ வில் பிகம் वकील, நான் வந்து வக்கீல் ஆவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 99 पानी कैसा होता है, पानी தண்ணி எப்படி இருக்குது, पानी ठंडा होता है, தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது. 100 भारत कैसा देश है, भारत महान देश है. ஸோ சிறந்த நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மகான் தேஷம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் 97 கொஷினில் இந்த பைதல் ஜானா இருக்குல்ல, அது பைதல் அப்படின்னா ஆன் ஃபுட், நடந்து செல்வது. சரியா? நடந்து செல்வது. ஓகே. ஓகே. இந்த 100 கொஷின்ஸை வேறு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோவில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நிஃபியோஸ் ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.